தெருநாய் பிரச்சினை தொடர்பாக வெளிநாடுகளை பின்பற்றலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்திருக்கிறது. மேலும் தமிழக அரசுக்கு பல்வேறு கேள்விகளையும் சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. திருநாய் பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டுள்ள வெளிநாடுகளை பின்பற்றலாம் என்றும் உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு யோசனை தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, திருநாய் பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது? உயர்நீதிமன்றம் என்ன யோசனை கூறியிருக்கிறது? உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் அழைத்து செல்லப்பட்ட ராட்வீலர் நாய்கள் கடித்து சிறுவர் சிறுமியர் வயதானோர் பாதிக்கப்பட்டுள்ளதால் இது போன்ற ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்வது அல்லது முறைப்படுத்துவதற்கு சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரி கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்காக வந்தபோது தெரு நாய்களை பிடித்து கருத்தடை மற்றும் தடுப்பூசி போட்டு மீண்டும் அதே பகுதியில் விடுவதற்கு பதிலாக அவற்றை தனி காப்பகங்கள் அமைத்து பராமரிப்பு தொடர்பாக விரிவான திட்டத்துடன் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் மற்றும் வழக்கறிஞர் காமேஷ் உள்ளிட்டோர் ஆஜராகி வாதிட்டார்கள். அப்போது தெருநாய் விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்டு வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற உத்தரவிட்ட நீதிபதிகள் தெருநாய் விவகாரம் தீவிரமானது என்றும் தெருக்களில் பிடிக்கப்பட்டு இனப்பெருக்க கட்டுப்பாடு செய்து அதே பகுதிகளில் விடும் பட்சத்தில் ராபிஸ் நோய் தாக்கிய நாய்களை எங்கு பராமரிக்கப் போகிறீர்கள் என்று அரசு தரப்புக்கு தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி எழுப்பியது. அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு அதற்கு ராபிஸ் நோய் தாக்கிய நாய்களுக்கென தனி காப்பகங்கள் அமைக்க உள்ளதாக அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. அப்படி காப்பகங்கள் அமைக்கப்பட்டால் அவற்றுக்கு உணவளிக்க செல்வதற்கு யாருக்கு தைரியம் உள்ளது என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் முன்வைத்தார்கள். அது போன்ற நாய்களை கையாள வேறு நடவடிக்கைகள் எடுத்தால் மிருகவதை சட்டத்தை சுட்டிக்காட்டி தொண்டு நிறுவனங்கள் வழக்குகள் தாக்கல் செய்யும் என்பதால் வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சனை எவ்வாறு கையாளப்படுகிறது என்று தீர்வு காணப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து அதனை நமது நாட்டில் பின்பற்றலாம் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்திருக்கிறது. அது லட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.